ஒரு சிறிய தீப்பொறி பிறந்த தருணத்தில் இந்த பிரபஞ்சத்தின் விதியே மாறியது. இருள் சூழ்ந்த காலத்தில் ஓம் எனும் ஒளி பரவியது. அந்த ஒளிதான் பின்னர் உலகை காக்க வந்த ஞான சக்தியாக உருவெடுத்தது. அசுரர்களின் ஆணவம் எல்லையை மீறிய போது அந்த சக்தி வேல் ஆகி தீமையை அழிக்க வந்தது. அந்த வேல் ஒரு ஆயுதம் மட்டும் இல்லை, அது ஞானத்தின் அடையாளம். அது நம்பிக்கையின் சின்னம். ஒரு சிறுவன், ஆனால் சாதாரண சிறுவன் இல்லை, தன் தந்தையான சிவபெருமானுக்கே குருவாகி உலகிற்கு ஞானம் என்னவென்று கற்றுக் கொடுத்தவன். அவரே முருகன், வேலாயுதன், கந்தன், ஆறுமுகன். அவரின் பெயரை சொன்னாலே மனதில் இருந்த பயம் அகலும். அவரை நினைத்தாலே உள்ளம் அமைதியாகும். மயில் ஏன் அவரின் வாகனம் தெரியுமா? அது அகந்தையை அடக்கியதின் அடையாளம். வேல் என் ஆயுதம் தெரியுமா? அது அறியாமையை கிழிக்கும் ஞானம். முருகன் என்பது ஒரு கடவுள் மட்டுமில்ல, அவர் ஒரு உணர்வு, ஒரு சக்தி, ஒரு வழிகாட்டி. நம்பிக்கையுடன் ஓம் சரவணபவா என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகும்.